வேலை தான் பார்க்க போறேன். இந்த சேலை கட்டிட்டா வேலை பார்க்க முடியும். ட்ரெஸ் மாத்திட்டு வேலை பார்க்கணும். ஆமாமா, வீட்டு வேலை பார்க்கறதுக்கு நைட்டி போதும். நைட்டி மாத்திட்டாமா? உனக்கெல்லாம் காஞ்சிபுரம் பட்டு தேவையே இல்லம்மா. இல்லம்மா, வீட்டு வேலையே உனக்கு அப்படி இப்படி கிடக்கும். இதுல சேலையை போட்டு கட்டிக்கிட்டு கச கசன்னு வரும். அதெல்லாம் உங்களுக்குலாம் செட் ஆகாதுமா. உனக்குலாம் காஞ்சிபுரம் சேலை செட் ஆகாது. காஞ்சிபுரம் சேலை கட்டுறதுக்குனே ஒரு மவுஸ் வேணும். என் பிள்ளைலாம் வீட்டுல எந்த வேலையுமே செஞ்சதில்ல. பட்டு சேலையிலே லாந்து வாழுக. எம்மா இங்க பாருமா, என் பிள்ளை வீட்டுல வேலை வீட்டுல செஞ்சதில்ல. வேலைக்குள்ள செய்ய வச்சிடாதீங்கம்மா. அவ்வளவுதான், என் மனசு தாங்காது. பெத்த மனசு இல்ல, பொத்தி பொத்தி வளர்த்துட்ட. இங்க என்ன வேலையை செய்ய முடியும்? இங்க பாருமா, நீதான் இவள வேலையில செய்ய விடாம பாத்துக்கணும். இங்க பாரு, உனக்கு வேலை செஞ்சு பழக்கம், ஆனா என் பிள்ளைக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்ல. புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கல என்ன? அப்ப நான் தந்தினி வீட்லயே இருக்க முடியும்? அது சரி, எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருப்பீங்க. இல்ல இவ்வளவு சின்ன வீடா இருக்குது, அதான் கேட்டேன். சின்ன வீடா? இது பெரிய வீடு தானே. குடிசையில வாழ்ந்தவளுக்கு இது கோபுரமா தான் தெரியும். கோபுரத்துல எல்லாம் என் பிள்ளை வாழ்ந்திருக்கா, அவளுக்கு இது குடிசையா தெரியுது. ஏமா, நீ குடிசையில ஓலை குடிசையில வாழ்ந்து பழக்கம். என் பிள்ளை பிறக்கும் போதே ஏசி ரூம்ல பிறந்தவா, அதான் கேட்டேன். நீ உள்ள போ. ஏமா, அவளும் சேர்ந்து வேலை பார்க்கட்டும். ஒரு ஆள வேலை பார்த்து என்னைக்கு வேலை முடியும்? ஒண்ணு உள்ள போன்னு சொன்னு. இல்லக்கா, நீ உள்ள போன்னு சொன்னு. ஏமா, ரெண்டு பேரும் சண்டை போடாம வேலைய பாருங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வேலைய பார்த்தா வேலை முடியும். என்னடி இங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல, நீ போ. என்ன சத்தம் மட்டும் இருந்தது? வாமா ஈசே. என்னம்மா, இப்பதான் எந்திச்சு வரியா? நீங்க என்ன இங்க? வீட்டுக்கு வந்திருக்கவங்கள வாங்கன்னு சொல்றதா பண்பு. இவங்க எங்கன்னு கேக்குறது அநாகரிகம். அப்படி இல்ல, இன்னும் நிச்சயத்துமே முடியல, அதுக்குள்ள வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீடுங்க, அதான் உங்க சின்ன மாமனார் வீடு. அங்க வந்தோம். அப்படியே என் பிள்ளைல வாழ போற வீட்டையும் பாக்குற நாளுங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். இது என்ன பழக்கம்? ஏமா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்த? அதான் உங்க அக்கா தானே வானு, அவ சாம் பொண்டாட்டி. அவளும் கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்தா? ஆமா, எங்க அக்கா இங்க தான் இருந்தா. ஏன்னா சாம் மாமாவும் எங்க அக்காவும் லவ் பண்ணுனாங்க. கேட்டுச்சீங்களா? லவ் பண்ணுனாங்க. அதான் மாமா கூட்டிட்டு வந்து மெதுவா கல்யாணம் வச்சுக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. லவ் பண்ணுனாங்க. யாருக்கிட்ட? எங்க இசைக்கிட்ட. ஜபா வா போலாம். இன்னைக்கு இவளுங்க வேலை செய்யாம விடக்கூடாது. என் பொண்ணு முன்னாடி இவளுக்கு இன்னைக்கு வேலை செய்யணும். இல்லம்மா, வீடு அப்படி அப்படியே கிடக்குது. உங்க அத்தை தான் கொஞ்சம் கிளீன் பண்ணி போட சொல்லிட்டு போனாங்க. என் பொண்ணுங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல. நீங்க விருந்துக்கு அந்த வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க? இவன் எப்ப இப்படியே பேசுறா? இல்ல, விருந்துக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க வீட்டுல விருந்து இல்லையே. எங்க வீட்டுல எப்படி இருந்தா என்ன? விருந்து சாப்பிடுற இடத்துல சுத்த பத்தமா இருந்தா போதும். எங்க சின்ன மாமனார் வீட்டுக்கு தானே இருக்கீங்க. அவங்க வீடு பெரிய வீடு, எப்பவுமே சுத்த பத்தமா தான் இருக்கும். ஜபா, இந்த பையன் தான் பாரு போ. சரிடி. இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு தலை எடுக்க முடியாது. அதுக்காக வீட்டை இப்படி அம்மா போடுவீங்க? அங்க ஒரு சாமா இங்க ஒரு சாமானு. அதுக்கு எங்க வீடு தானே, சின்ன பிள்ளை இருக்க வீடு அப்படித்தான் இருக்கும். சின்ன பிள்ளை இருக்க வீடு சரிதான், சின்ன பிள்ளை இருக்க வீடு தான் சுத்த பத்தமா இருக்கணும். இவளும் அந்த சும்மா தானே இருக்காவ, இந்த வேலை வெட்டி பாக்கலாமே. யாச்சன சும்மா இருக்கானு. இது ஜபா, கோயிலுக்கு போறேன்னா பிரதேசனி அங்க தாண்டி கிளம்பி நின்னு. ஏ ராணி போ, இந்த பையனை தேடிக்கிட்டே இருந்தா போ. சரி சரி. அவங்க பிஸியா இருக்காங்க, நீங்க போங்கடி. கோயிலுக்கு இப்ப என்ன ரொம்ப அவசரமா? வீட்டு வேலை அப்படி அப்படி கிடக்குது, பாத்துட்டு போறது. கோயில் நம்ம சௌரியத்துக்கு இருக்காது, நாம கோயில் சௌரியத்துக்கு தான் போகணும். அதனால இப்பதான் கோயில் பிரதிஷ்டை, அவ கோயிலுக்கு போகட்டும். ஜபா போயிட்டு ஒரு நிமிஷம். உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு தானே வாழ வர போறா? ஆமா. ஆனா உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சுக்க தெரியுமா? கல்யாணத்துக்கு இந்த வீட்டுல நீ பொறுப்பு எடுக்க போற. இங்க பாரு, இன்னைக்கு நீ பொறுப்பா இருக்கணும். உன் பொறுப்பை பார்த்து எங்க சாரன் மாமா உன்னையே சுத்தி சுத்தி வரணும். எங்க சாரன் மாமாக்கு பொறுப்பா இருக்க பிள்ளை ரொம்ப பிடிக்கும். நீ என்ன பண்ற? இதெல்லாம் அப்படியே ஒதுங்க வச்சு தூத்து தொடச்சி போடுற. அப்படியே எங்க சாரன் மாமா உன்னை பார்த்து மயங்கிடுவாரு. யாருக்கிட்ட? எங்க இசைக்கிட்ட. என்னது? என் பொண்ணு தூத்து துடைக்கணுமா? இத சாரனுக்கு ரொம்ப பிடிக்கும், பொறுப்பா இருக்க பிள்ளைங்கள. இவன் இன்னைக்கு செய்ய போற வேலையை பார்த்து எங்க சாரன் அப்படியே மயங்கிடணும். காஃபி. அத்தை, காஃபி யாருக்கு? வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு. ஜபா கோயிலுக்கு கிளம்பி இருக்கா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கான். காஃபி அவளுக்கு கொடுங்க. எனக்கா? அவளுக்கு கொடுக்கணும். நான் சொல்றத செய்யுங்க. ஜபா, வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு காப்பி கொடுக்கறதா முறை. அப்படிதான் நினைச்சு கொண்டு வந்தேன் பாத்துக்கங்க. அவ கோயிலுக்கு போறா, கிளம்பி நிக்கா. அதான் சத்த அவளுக்கு கொடுக்க சொல்லுவா எங்க வீட்டு இசை. ஜபா குடிட்டி. ஐயோ, நீ வேற கொத்து விடுதாவல. அத்தை நீங்க குடிங்க.
நீங்க தான் ரொம்ப வேலை பார்த்தீங்க. குடிங்க அத்தை. இன்சல்ட்டா பண்றீங்க. சரி வா. சிடி வேலை பார்த்தீங்க. கோத்துல போய்கிட்டு இருக்கா. அதுக்கு யார் ஜபாவி யார் ராணி அவங்க இன்சல்ட் பண்ணுவாங்க, தரக்குறவா பேசுவாங்க. நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? ஏடி கருப்பு சிங்கத்துக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும். என் மாமனார் தானே இவ பயந்து தான் இருக்கா. கருப்பு சிங்கத்துக்கு என்ன பண்ணனும் எனக்கு தெரியும். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் அப்பப்ப பேசி வாய் அடைக்க பாருங்க. ஊன மண்டை ஆட்டுனீங்க, கடைசி வரைக்கும் மண்டை தான் ஆட்டணும். அவன் சீமையில வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த ரெண்டும் ஊன மண்டை ஆட்டிட்டு இருக்கு. ரெண்டு அடி தோல்ச்சு விட தலச்சி. என்னடி பாக்கியா? அவ உங்களை மட்டன் தட்டி பேசிக்கிட்டு இருக்கா. மண்டை ஆட்டிட்டு இருக்கீங்க. தோல்ச்சு விட தலச்சி. நீ பிரேமமா பொண்டாட்டிங்க தான் மறந்துறாத. ஒரு காலேஜ் கரஸ்பாண்ட் பொண்டாட்டி. அதுக்கேத்த மாதிரி நடந்துட்ட. அவகிட்ட உனக்கு பேச தெரியாது. அடிய ராணி வேர்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஆபரேஷன்ல ஸ்பெஷலிஸ்ட். அவரு பொண்டாட்டி. உனக்கு அந்த கெட்ட உனக்கு காட்ட தெரியாது. மண்டை ஆட்டிட்டு இருக்கா. இல்ல இசே அது எங்க அப்பாவை இன்சல்ட் பண்ணாத. இப்போ நீ உங்க அப்பா புள்ள இல்ல. தரமாமா பொண்டாட்டி மறந்துறாத. சம்பளிங்கத்து வம்சம் தோலச்சிரன் தலச்சி. எவனோது இனி எங்கயாவது போய் தலைய குனிஞ்சியா? நீங்க யாருங்கத முத உணர்ங்கடி. தோலச்சிரன் தலச்சி எங்கயாவது போய் தலைய குனிஞ்சியனா? அம்மா அம்மா. அது சரிதே. இவளுக்காக இருக்கு நீங்க காப்பி போட போனியா? எனக்கும் மூளை வேலை செய்யல. ஏன் மருமவளை என் முன்னாடியே வேலை வாங்கினா சங்கடமா இருந்துச்சு. இவள வேலை வாங்குதா. இவன் நம்ம இருக்கும்போதே ஒரு வேலை செய்ய மாட்டா. அவளுக்கு இவ வேலை செய்யணுமாங்க. அதான் நானே போனேன். எனக்கு அது என்ன பிப்பி ஆசனோன்னு எனக்கு எப்படி ஆயிட்டு தெரியுமாத்தே? நீ துற பொண்டாட்டி தானே டி. எப்படி அதை மறந்துட்ட நீ? தீய புருஷன் இருக்கதே நான் மறந்துட்டேன். அட பாதவத்தி பாரு, நீ துற பொண்டாட்டி அதை மறந்துடாத. அவகிட்ட நீ சொல்லிருக்க வேண்டியது டி. ராத்தி எனக்கு துற பொண்டாட்டி மறந்து போச்சு. ஒன்னா அவளுக்கு சிரிப்ப பத்தியா? சரித்தே நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இனி எத்தனை நாள் இருக்கு பிரதிஷ்டை? இதே இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காவ. 3 நாள் இருக்கும் தே. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அசனம் இருக்கும். அதோட முடிச்சிருவாவ. உங்க அம்மா அப்பெல்லாம் வருவாங்கள? ஆமா எல்லாரும் வருவாவத்தே. அதான் அவளையும் பார்த்த மாதிரி ஆயிரும்ல கோயில்ல வச்சு. அதான் தே போறேன். அம்மா பார்க்கணும் ஆசை இருக்குது. அவ சொன்ன வேலை செய்யறதுக்கு நீ இருந்திருக்க. என்ன செய்ய? அதான் சரி போ போய் கோயிலுக்கு போயிட்டு உங்க அம்மா அப்பா தங்கச்செல்லாம் பார்த்துட்டு போ. சரிங்க தே. யாரு கிட்ட? எங்க இசை கிட்ட? ஏ ராணி என்ன? நான் துற பண்ணட்டிங்கதே மறந்துட்டேன் தெரியுமா? அதிசயமா இன்னைக்கு மட்டும் தான் மறந்துட்டான். நீ எப்பவும் மறந்துடுவிய? அத்தடி ஆமா நான் மறந்தே போயிட்டேன் மத்துக்க. நல்ல நேரம் இசை தான் ஞாபகப்படுத்தினா விளங்கிரும். இசையா அப்படித்தான் சொன்னா பாத்துக்க. இந்த ரெண்டு இங்க நிக்குது. சாரோனி என்ன ஆட்டத்துக்கெல்லாம் முடி வந்துகிட்டே இருக்கு பாத்தியா? நக்கலு துறை எங்க? அது யாரு? என் அண்ணன். என் புருஷன். ஆமாமா அது எங்கேயாவது இருப்பாவ. ஓ பாட்டு நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுடா. சிரிக்க யா எனக்கு என்ன? நான் கேஷுவலா தான் வந்தேன். நீ கேஷுவலா வந்த தெரியும்டா. நீ தலை தெறிக்க வாடி வந்தன்னு எனக்கு தெரியும். டேய் பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ? ஆமா ரொம்ப பிடிச்சிருக்குது. கெட்டினா அவ்வளவுதான் கெட்டுவேன். அதான் ஒத்த கால்ல நிக்க. அப்புறம் போயாச்சு அப்படி? நீ ஒத்த கால்ல எந்திக்கலாம். இசை வட்டி விட்டுட்டா. சப்பா அத்தையா என் ஒரிஜினல் வாய்ஸ். நான் சும்மா வந்தேன். சரி வீட்டுல வேலையை ஒழுங்கா பாருங்க வரட்டா? அப்போ தலை தெறிக்க ஓடி வந்த? சரி நான் தலை தெறிக்க வந்தேன். நான் சும்மா தண்ணி குடிக்கலான்னு ஓடி வந்தேன். தண்ணி குடிக்க? ஆமா. ஏ ராணி நான் தர கூப்பிடுறா பாரு. அது யாருன்னு கேளு பாப்போம். அது என் புருஷன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்ன பார்க்க வந்திருக்கான். அவ காஃபி மட்டும் தான் குடிப்பா. நல்ல ஃபில்டர் காப்பியா போட்டு தர சொன்னான். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பார்க்காம அவளுக்கு இருக்கவே முடியலையா. அதான் என்ன பார்க்க வந்திருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஒரு இடத்துக்கு விட மாட்டேன்னு தான் நினைக்க. ஒட்டிக்கிட்டே இருக்க போற. அப்புறம் சொல்லுதா இந்த சாரமந்து சட்டியில மன்மத மாதிரி தான் இருக்கியா, கண்ணு விழுந்துருமா. இப்படிலாம் இருக்க கூடாதான். செம நாட்டுக்கட்டையா இருக்கானா அப்படியே அவ சொல்லுதா. மன்மத மாதிரி இருக்கானா. நீங்க படிச்சவிய தானே கோட் சுட்ட சுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே பஞ்சரிப்பு. அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு ஒரே லவ் டச்சர் தான். ஏமா நான் கெட்டிக்க போற வந்திருக்கா பாத்தீங்களா? பார்த்தேன். அவ ஓனதி பார்த்தேன். அவ ஓடிட்டேன்னு எனக்கு தெரியுமே. ஏமா நான் மன்மத மாதிரி இருக்கணும். எப்ப எங்கத்த தாலி கட்டுவேன்னு ஒத்த கால நிக்காம. ஏமா
இந்த மாதிரி வேஷத்தெல்லாம் கட்டப்படாதான், எப்பவும் கோட் செட்டு தான் போடணுமா. உனக்கு அது செட் ஆகும்? நான் அவகிட்ட சொன்னேன், நான் எப்படி மாத்துறேன் பாருங்க அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காமா. எம்மோ அப்புறம் இன்னொன்னு சொன்னா, என்ன சொன்னா? அழகு மன்மதனா இருக்கானா. எம்மோ வாட்ட சாட்டமா கம்பீரமா இருக்கானா. சீக்கிரம் தாலி கட்டுங்க, இங்கே வந்து உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அம்மா அவ உன்னை கவனிப்பா? விழுந்து விழுந்து கவனிப்பாலாம், என்ன மட்டும் தான் கவனிப்பாலாம் சொல்லிக்கிட்டே இருக்காமா. என்ன அம்மா இழுவ ரொம்ப இருக்குது. அவ உன்னை நல்லா கவனிப்பா சொல்லுதால, அப்படி கவனிப்பேன் இப்படி கவனிப்பேங்கால. ஏமா தாடி இப்படி வைக்க கூடாதான், பெருசா வைக்கணுமா. என்னெல்லாம் சொல்லுதாங்க. இதெல்லாம் நம்பாத பிராடுகர பையன், அவளும் பொய் பொய்யா சொல்லுவான். இவனால சண்டித்தனம் பண்ணிட்டு வீரப்பா அடைஞ்சவன் இப்ப பொய்யாங்கண்ணி பையன் வாயில வரதெல்லாம் பொய் பொய்யா சொன்னாயா பொய்யாங்கண்ணி பையன். அவ இவனை விருந்து விழுந்து கவனிக்கன்னு சொன்னாலாம். ஒரு காபி போட சொன்னதுக்கு தலைவலிக்க ஓடிக்கிட்டு இருக்கா. அவ இவனை விருந்து விழுந்து கவனிக்க போறாளாம். மன்மத மாதிரி இருக்குன்னு சொன்னாலாம். மாரட்டு பையன், ஏர்ம மாட்டு தோல் பையன். சிரிக்க செய்த கோட் சூட்லயே சுத்த சொன்னாலாம். இவனை கொஞ்சம் கோட் சூட்ல கற்பனை பண்ணி பாரு. ரவுடி பையன் கோட் சூட் போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அன்னைக்கு நிச்சயத்துல கோட் சூட் போட்டு நின்னானே, அவனுக்கு எந்த விதத்துல அது பொருத்தமா இருந்துச்சு? என்ன எங்க அம்மா ரொம்ப சிங்கப்படுத்துவ. யமோ ஆமாம்மா, ஐயா ரெண்டு பேரும் சரியான பொருத்தம் தான் பாத்துக்க. எதுல ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கோ இல்லையோ, மண்டை சைஸ்ல ரெண்டு பேருக்கும் பொருத்தம் அப்படி ஒரு பொருத்தம் பாத்துக்க. என்னடா நான் சொல்ல சரிதானே? டோட்டலி என்ன டேமேஜ் பண்ணிட்டாவல. அவ வேற விழுந்து விழுந்து சிரிக்கா. ரெண்டு பேருக்கும் மண்டை பொருத்தம் 10 பொருத்தம் பக்கா பொருந்துடா. பணங்கா மண்டை. உனக்கும் மண்டை இத்தான் தண்டி இருக்குது, அவளுக்கும் அத்தான் தண்டில தாண்டா இருக்குது. மகாதேவன் கரெக்டா தாண்டா உனக்கு பொண்ணு பாத்திருக்காரு. யோ மகாதேவன் கையில மட்டும் சிக்கிறாதியோ. என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறாரு. என்னங்க மண்டை பத்தில குறை சொல்லிட்டு இருக்கியா? உன் மண்டை இத்தா தண்டில இருக்குது, அவ மண்டையும் அத்தா தண்டில இருக்குது. ஒருவேளை ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குட்டி சாரன் பிறந்தோம்னா அவன் மண்டை எத்தான் தண்டி இருக்கும். யோசிச்சு பாருடா. சத்தியமா சொல்றேன்டா, அதெல்லாம் நான் தூக்கி சமக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். அதி இந்த மண்டையெல்லாம் எங்க கொண்டு சமக்க முடியும்? சரி, நீ ரொம்ப அழகுதா, ரொம்ப பீத்தாத. அழகா இருக்கேன்னு ரொம்ப பீத்த கூடாது. கிளி மாதிரி இருக்கனே ரொம்ப சிரிக்காத. கிளி மாதிரி இருக்கா, கிளி மாதிரி. கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு பொண்டாட்டி குரங்கு மாதிரி வரப்போகுது. காதலி கிளி மாதிரி இருக்கா, அதுக்கு கொடுப்பணும் வேணும். உங்க பொண்டாட்டிக்கு காஃபி? அவளுக்கு காப்பி பிடிக்காது. ஐயப்பா, உன் பயில்வ துண்டக்கான துணியாக்கான ஓடிட்டானுல. எங்க பாரு, ரெண்டு பேரும் தனியா பேச விடு. வீட்டுல இருக்க எல்லாரும் பார்க்கணும். செத்துருவானுங்கடா உன் பயில்வ, செத்துருவானுங்க. நான் சொல்றது மட்டும் செய்ய. ரெண்டு பேரும் தனித்தனியா பேச விடு. ஏற்கனவே இந்த துண்டக்கான துணியான இப்பதான் ஓடனான். இந்த சாரண்டே கிச்சனுக்குள்ள தான் ஓடனான். விடாத, பேச விடு. அவனுக்கு ஒரு துணி கூட பிடிக்கவே இல்லடா. சொன்னதை மட்டும் செய்யடா. ஓகே, நீ சொன்னதெல்லாம் நான் செய்யறேன். ஓகே, என்ன சம்பந்தி எங்க கிளம்பிட்டீங்க? ரொம்ப நல்ல மரியாதை கிடைக்கும் இந்த வீட்ல. செம்மலிங்க ஐயா குடும்பத்துல பொண்ணு கொடுத்தனா மான மரியாதை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இங்க எங்களுக்கு மரியாதை கிடைக்காது போலுக்க. என்ன சொல்றீங்க? மரியாதைனா என்னன்னு கூட இந்த வீட்டு மருமக்கமார்களுக்கு தெரியாது போலுக்க. அப்பெல்லாம் கிடையாது. இந்த வீட்டு பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாச்சே. மரியாதைனா ஒரு துளி கூட தெரியல. நான் செம்மலிங்க குடும்பத்துல என் பொண்ணு கொடுக்க போறேன்னு கௌரவமா இருந்தேன். இந்த வீட்ல மான மரியாதை இருக்காது போலுக்க. அம்மா, நீங்க ஏதோ தெரியாம பேசுறீங்க. யாரை பார்த்து பேசுறீங்க? அப்பெல்லாம் இந்த வீட்டு பிள்ளைங்க கிடையாது. யார் என்ன சொன்னா? மரியாதை ஒரு துளி கூட இல்ல. நானும் என் பொண்ணுங்களை வந்திருக்கோம். ஒரு மரியாதை கூட, ஒரு காபி குடிக்க கூட இல்ல. நான் காபி குடிக்க வரல. வேணுமானு கேட்டா கூட அத பரியாசம் பண்ணிட்டு இருக்காங்க உங்க வீட்டு மருமக்கமாரே. வாழ போற வீட்டை பார்க்கலாமே என் பொண்ணு ஆசாசியா வந்தா வீட்டு வேலை செய்ய சொல்றா. இந்த இசை அவ கொஞ்சம் சின்ன பிள்ளை. அதான் ரெண்டு பிள்ளை பத்திருக்கா, சின்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல மீறி போறா பலான்னு அரைஞ்சிட போறேன். பாத்துக்க, நான் பேசுறேன். வாங்க. இல்ல சமந்தி, அப்படி மானம் கட்டு போய் நாங்க நினைக்கணும் அவசியம் இல்ல. பாத்துக்கலாம். என் குடும்பத்துல பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி போனா எனக்கு கௌரவம் கிடையாது. அப்படி நினைச்சுதான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம். ஆளுக்கால மூஞ்சி தூக்கிட்டு போறாங்க. இந்த வீட்டு பிரேம் பொண்டாட்டி அவ செய்ய மாட்டாளாம். அவ இந்த தொர பொண்டாட்டி பரியாசம் பண்ணி சிரிக்கா. இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி டா இவங்க பொண்ணு அப்படி பேசுறா. நீ என் பொண்ணையும் நல்லா இருக்கு சமந்தி உங்க வீட்டு மரியாதை. இசை இவனோட
பண்ணிட்டு இருக்க? இசை அதான் சரி. இசை என்ன இசை வேண்டடா, சொன்னா கேளுடா. டேய் வேண்டடா, சொன்னா கேளுடா. வெளியில வா. மிஸ்டர் மகாதேவன், ஏண்டா? ஏன்? மிஸ்டர் மகாதேவன், உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப துள்ளுதாரு. எதுக்கு? யார்கிட்டடா? யார்கிட்ட? ஓ மாமனாரு ஒன்ன கூப்பிட்டா நடுச நிக்கிற என்ன எதுக்கு நீ வம்புக்களுக்க? நடுசுல யார் வந்து நிக்கிறாங்களோ அவங்க என்ன கூப்பிட முடியும்? ரைட்டு. என்னவா உங்க ஃப்ரெண்டுக்கு? அதான் என் மாமனாருக்கு என்னவா? வெளியில வா. சரி, வந்துட்டு போறேன். எதுக்கு? வெளியில வாங்க. மிஸ்டர் மகாதேவன், ஒழுங்கா வெளியில வா. பத்த வச்சுட்டாலுவலோ? எத்தே? அடி இசை, அந்த குந்தாணிகள் பத்த வச்சுட்டாளுங்க. ஓ, அதுக்கு தான் கருப்பு சிங்கம் பஞ்சாயத்து கூட்டி இருக்குதோ? இருந்தாலும் உன் தைரியம் எனக்கு வராது. பஞ்சாயத்துக்கு போய் தான் ஆகணும். ஒரு கை பஞ்சாயத்தை பாத்துருவோம் வாங்க. நான் வரல. அப்படி சொல்லக்கூடாது, வரணும். இங்க பா, என்ன விட்டு நீனே பேசி முடிச்சிரு. குந்தாணிகளே எப்படி போட்டு கொடுத்துருக்காங்க பாரு. தாடிக்காரனுங்கடா அவர் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. எங்க ஒளிஞ்சிருக்காருன்னே தெரியல. யார் யாரு எங்கெங்க ஒளிவான்னு தோரானே பொண்டாட்டிக்கு நல்லா தெரியும் பார்த்துக்க. அவில பிடிச்சவனா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அவிலுக்கு மட்டும் இங்க ஓட்ட வருஷம்லாம் தெரியுது? வீடு கட்டில் ஆடுறதே அப்படிப்பட்ட இடத்துல தான்டா. யாருமே கண்டுபிடிக்காத இடத்துல தான் வீடு கட்டில் ஆடுவாங்க. அதனால எங்கெங்க பொந்து சொந்தெல்லாம் இருக்குன்னு அவளுக்கு தான் தெரியும் பார்த்துக்க. அப்ப கத்துறாருண்ணே. அப்படினாலும் இசை பறிச்சு இருக்கிற கத்துறாரு. அது என்னவா இருக்கும் தெரியலையே. வா பாப்போம். சிரிச்சுக்கிட்டு அங்க என்ன மறைச்சுக்கிட்டு இருக்க? என்ன மிஸ்டர் மகாதேவன், உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப துள்ளுதாரு. உலகத்திலே அவனை எதிர்த்து நிக்கிற ஒரே ஆளு நீ தான் பத்துக்க. என்னவா? அவன் இவ்வளவு தெனாவட்ட கேக்குறா. மாமனார் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஆயி போச்சுடி. வர வேண்டியெல்லாம் வரட்டும். யார் வரணும்? என்ன பெத்தவரு, என்ன கட்டினவரு, ஏ மாமா மாரு. யார் இசைக்கிட்ட? என்ன என்ன வேலை பார்த்துருக்க? மெதுவா மெதுவா, நான் இங்க தான் நினைக்கேன். என்னங்க? நான் இப்பவும் சொல்றேன், நம்ம தான் நோஸ் கட்டு வாங்கிட்டு போனோம். அவளை கொஞ்சமாவது பயம் இருக்கான்னு பாரு. இந்த பயம் இல்லைக்கு பூமிமா ரத்தம் எப்படி பயம் இருக்கும்? இதெல்லாம் நல்லா தெரியும். இப்போ எல்லா முடியும் அசிங்கப்படணும். அவளை பத்தி தெரிஞ்சும் நீ இப்போ அவளை பஞ்சாயத்துக்கு எடுத்துருக்க. இப்ப பாரு ஆட்டத்தை. சும்மா கேளுடா. இங்க என்ன பண்ணுன? என் புருஷன் வரட்டும். எப்பா என்னங்க? நீ எங்க அம்மையமா அசிங்கப்படுத்தின. இப்ப பாருடி, நல்லா வேணும். இன்னைக்கு விடக்கூடாது. என்னடி என்னாச்சு? புள்ளைகிட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்கா? இதா வந்துட்டாமுல்ல. அவன் முன்னால நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. என் பிள்ளை எவ்வளவு நேரம் நின்று இருக்கான்னு தெரியல. எங்க பிள்ளைங்க வா, அப்ப தூக்கிக்கிறது. என்னாச்சு? புள்ள நின்னுகிட்டு இருக்கா. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கா. பிள்ளை தூக்குறா. கூட நானே என் பிள்ளை தூக்கிக்கிறேன். ஆமாண்ணே, பிள்ளை தூக்கிக்கிறேன். தங்க பிள்ளை, நான் ரொம்ப கோவமா இருக்கேன்ப்பா. ஐயா எப்பல கோவம் இருக்கா? அவனுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிட்டாத. தங்க பிள்ளை, என்னடா இவன் என்னடா இப்படி வச்சிருக்கான் பாசம்? நான் சொன்னா கேளு. வேண்டாம், அவன் இருக்கிறதுல பஞ்சாயத்து வேண்டாம். தங்கப்பிள்ள வாமா, அப்ப தூக்கிக்கிறத. என்னாச்சு? எங்க அப்பாவா? என்ன உங்களுக்கு வச்சிருக்கான்னு தெரியலையே. ஐயோத்தம்மா, அப்ப நல்ல ஒண்ணு தூக்கி வச்சுக்கிறத. என்ன இப்படி தூக்கி கொண்டு வச்சிருக்க? என்ன இது? அவளை கீழே இருக்கோடு. இல்லப்பா, புள்ள ரொம்ப நின்று வேண்டாம். இருக்கட்டும், நீங்க ஏதோ கேட்கணும் இல்ல கேளுங்க. பஞ்சாயத்தே அவளுக்குதான். நீ அவளை தூக்கி வச்சிருக்க. கீழே இருக்கோடு. முடியாது முடியாது, என்னங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி வைங்க. பஞ்சாயத்து ஓ மேலதான். என்னங்க ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருக்கா? அவ என்ன பண்ணுனா? என்னப்பா? அவளை ஜானக்கீரை இறக்கி விட சொல்லு. அது வந்து இல்ல சித்தப்பா, அவளுக்கு கால் வலிக்கும். அவர் முன்னாடி நின்று வேண்டாம். நீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன்டா உன்ட்ட. இருடா, இவங்க அவங்க பொண்ணு நம்ம வீட்டுக்கு கொடுக்காங்க. ஒரு புள்ள இல்ல, 2 புள்ள. அவங்களுக்கான மரியாதை நாம கொடுத்துதான் ஆகணும். ஓ, பஞ்சாயத்து இதுதானா? ஆஹா, நம்மளும் உள்ள புகுந்துற வேண்டியதான். இசைத்தாங்க, மாமா கிட்ட வாரியாமா? இல்ல மாமா, நான் அப்பா கிட்ட இருக்கேன். சரி தாங்க, கால் வலிக்குன்னா மாமா கிட்ட வந்துரு. சரி மாமா. இல்லப்பா, பிள்ளைக்கு கால் வலி சொல்லாதா? அவங்க பொண்ணு நம்ம வீட்டுல கொடுக்காங்க. அதுக்கான மரியாதை நம்ம கொடுத்துதான் ஆகணும். நீ அவங்கள மரியாதை இல்லாம வீட்டு வேலை செய்ய சொல்லியிருக்கா?
நம்ம குடும்பத்தை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? வேலை செய்ய முடிஞ்சா செய்யணும். நீ எதுக்கு அவங்கள வேலை செய்ய சொன்ன? என்னமாமா புள்ளிய எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இவன் ஒருத்தையா நம்மள பேசவே விட மாட்டான். ஜானி, நீ வாய் முடிட்டு எதுக்கு யாப்புல பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. யாப்புல யாரும் பேசக்கூடாது, யாரா இருந்தாலும் பேசக்கூடாது, அவ்வளவுதான். டேய், உன் புள்ள தாண்டா பேசியிருக்கா. ஏதாவது பேசியிருப்பா, அது 1000 அர்த்தம் இருக்கும். அவன் எது பேசினாலும் 1000 அர்த்தம் இருக்கும். எது வீட்டு வேலை சொல்லியிருக்கா உன் மகன்? நாளைக்கு வாழ வரப்போற வீடு, இப்பவுமே படிச்சுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பா. அப்படிதானமா? நீ என்ன பாக்க அங்க பேசுடா. ஏண்டா ஏன் பேசுடா? இங்க பாரு, அவங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணை கொடுத்தாங்க, கொஞ்சம் மரியாதை தான் நடந்துக்கணும். அவங்களுக்கு தேவையான பணியோட நம்ம தான் செய்யணும், புரியுதா? பாடி விட செய்யறது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா இந்த வீட்டு பிள்ளைங்களை பேசுறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. புரியுதா மிஸ்டர் மகாதேவன், கிங்ஸின் ராஜா? இப்ப போது என்ன விட்டுடா. இல்லடா, என் தங்கச்ச பார்த்து வருஷ கணக்குல ஆச்சு. அதுக்குத்தான். ஏண்டா அதுக்கு நானடா உனக்கு கிடைச்ச புண்ண? யார் விட்டு புள்ளைய யார் குறை சொல்லுது? அதான் என் புள்ள பவர் என்னன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். அஞ்சாசிங்க அத்தனை பேர் என் புள்ளைய தூக்கி சுமக்கானுங்க. இவன் அசால்ட்டா வந்து நம்ம புள்ளைய குறை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எப்படா தைரியம் வந்தது நம்ம புள்ளைய பத்தி நம்ம கிட்ட சொல்லுறதுக்கு? ஏண்டா அதுக்கு நானடா உனக்கு கிடைச்ச? ஒண்ணு விட்டுவான்டா அவன் பையன். இப்ப அவன் பொண்டாட்டி என்ன பேசுனதுக்கு தனியை என்ன வச்சு செய்வான்டா. விடுறா பரவாயில்ல, ஓ மர்மம் தானே. டாய் இல்லடா, அப்படியே பொம்மிமா வந்து இந்த மாதிரி இருக்குடா. முகத்தை அப்படி வரப்போவே வச்சுக்க. அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கணும் போல இருக்குடா. அப்படியே முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது. செல்லும் போல வந்து நிக்குது. எப்படி பாத்தியாடா? உன் தங்கச்சி புடிய ரசிக்கிறதுக்கு இன்னைக்கு நீ என்ன பள்ளியாடாக்கிருக்க? சிங்க குட்டிடா, செம்மொழிங்க வம்சம், சும்மாவா? கவலைப்படாத, இப்ப சாணி முடிச்சு வைப்போம். வேணும்னு பாரு. என் பொண்ணு இந்த வீட்டு மகாராணி. என் பிள்ளைக்கு என்ன சொல்றாலும் அதை கேட்கறவங்க இந்த வீட்டுல இருந்தா போதும். தேவையில்லாதங்க வேற கட்டி மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க. ஏய், என் புள்ள கண்ட மகாராணி, அவ சொல்லி நீங்க ஆடுவீங்க? ஆமாண்ணே, அவ எங்க இளவரசி, அவ எங்க தேவதை. என் புள்ள என்ன சொல்றா அதான் கேட்போங்க. நான் சொல்லல. மாமா, என் பொண்டாட்டிய பஞ்சாயத்துக்கு கூட்டிருக்கிறது. வெளியில வாரம் அது என்ன மிரட்டுதான்? நான் இல்ல, உங்க அப்பா தான்டா, என்ன விட்டுரு. யாரு பொண்டாட்டி யாரு நிக்க வச்சு கேள்வி கேட்கறது? கிங்ஸின் ராஜா பொண்டாட்டி, என் பொண்டாட்டி தொலைச்சிரும் தொலைச்சி. உன் பையன் பயங்கரமா மிரட்டுறான்டா. அது வேணும்டா, அவனுக்கு பொண்டாட்டி பாசம் அதிகம். அதான் ஏண்டா நீங்க குடும்பமா அந்த பொம்பளை பழி வாங்கிறதுக்கு என்ன பொண்ணை கையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க? டேய் பண்ணி அந்த பொம்பளை பழி வாங்கல, என்ன பழி வாங்கிட்டு இருக்கடா? டேய், நீ ஒரு துடுப்பு மாதிரி எனக்கு பயன்பட்டு இருக்கடா. ஃபீல் பண்ணாதடா. ஏன்டா நீ பேச மாட்ட? ஜான், இத நீ தலையிடக்கூடாது. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்திருக்கவங்க அப்படி பேசுறது தப்புதான். கூட கூட பேசுறாடா உன் பொண்ணு. உன் அம்சம் எப்படி பேசுறா பத்தியா? அவ கண்ணுல ஒரு துளி பயம் இருக்கான்னு பாருடா. எப்படா இருக்கும்? எப்படி இருக்கும் உன் வம்சம்? எப்படா இருக்கும்? பொம்மிமா பெத்தது எப்படா இருக்கும்? அவகிட்ட போய் நீ பயத்தை எதிர்பார்த்திருக்க? இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் நம்மள சத்தம் போட்டாச்சு. இனிமேல் அப்படிலாம் நடந்துட மாட்டா. உங்க பொண்ணு கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும். இவங்க கிட்ட பேசி பழகட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கட்டும். கூடி சீக்கிரத்துல நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம். என்ன நான் சொல்ற சரிதானே? அது எனக்கு எங்க அப்பா போச்சுட்டாரு. என்ன ஒண்ணு யாரையும் காப்பாற்ற முடியாதுன்னு. டேய் மகாதேவா, இனிதான் இந்த ஆட்டை சூடு பிடிக்கும். பொறுத்திருந்து பாரு. சாரான், அப்பா, அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. ஒரு ரூம் எல்லாம் காட்டு. கொஞ்ச நாள் மன விட்டு பேசு. சீக்கிரம் கல்யாணத்தை வைக்கணும். அப்பா சொல்லுங்க செய்ய. சரிங்கப்பா. பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, இதை நான் நம்பணும். உங்க பொண்ணு பவரை என்கிட்ட காட்டிருக்கீங்க ஐயா. அவளுக்கு இந்த வீட்டை எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு காட்டிருக்கிய. ஆக மொத்தம் நீங்க எல்லாத்த விட அவதான் இந்த வீட்டுல மேனுன்னு காட்டிட்டிய. அதானே? பார்க்கலையா, என் பொண்ணுங்களை இந்த வீட்டு பவர் ஆக்கி காட்டுறேன். சமந்தி, போங்க, நீங்க 2 நாள் இருந்துட்டு போங்க. சரிங்கய்யா. சாரான், என்ன போய் எங்க அப்பா கூத்துட்டால நான் வந்தோடனே போயிடுவேன் நினைச்சேன். ஏமா மருமகளே, போமா போய் பேசு. அலெக்ஸாங்க, அவ தப்பிச்சுட்டாருப்பா. இல்ல, மச்சில இருக்கான்னு சொல்ல வந்தேன். வாய் ஒழுங்கிச்சுனா. மருமகளை அங்க கூட்டிட்டு போ. சரிங்கப்பா. அது எனக்கு இப்படி ஒரு இடத்துல பாக்க முன்னாடி இந்த வீட்டை விட்டு ஓடிடணும்ப்பா. உன்னை எமனால கூட காப்பாத்த முடியாதுடா. அம்மா அம்மா, மகிமாவை கெட்டிக்கன்னு கால விழுந்து கெஞ்சினடா. வெறப்புல அலைஞ்சல இந்த பணங்க மண்டை கட்டிட்டாலப்போ. அம்மா சாரான், போயிட்டேப்பா. சித்தப்பா, அவன் முன்னாடி போய் என் பிள்ளை திட்டிட்டு இருக்கீங்க. உன் பொண்ண சேட்டை கொஞ்சம் குறையா பண்ண சொல்லு. என் பிள்ளை எங்க சேட்டை பொண்ணா? அவளுக்கு வாய் கொடுப்பு. என் பிள்ளை என்ன பொண்ணா? அது சின்ன பிள்ளை. இன்னும் நல்லா தூக்கி வச்சு கொஞ்சம்
பச்சை புள்ள இனிமேல் இப்படி திட்டாதீங்க. என் பிள்ளையா திட்டு வாங்கி கொடுத்தாலுங்க. இருங்கடி, இங்க தானே இருக்க போறீங்க. என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த சாணி வந்து காட்டுறேன்டி. தங்க பிள்ளை நீ வாமா. அப்படியே தூக்கிச்சாமா போ. அவனுக்கு கால்ல புண்ணு இருக்கு. ஆமாடா, புண்ணு இருக்கும் புண்ணு. இப்போ நீங்க போய்கிட்டே இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. சரி தங்க, பாத்து வா. இப்ப என்ன உண்டில நாக்க போற, அதுக்குதான் நிக்கா. இனிமேல இவளை திட்டாதீங்க. ஏண்டா எதுக்கு? அவன் விவரத்தை சின்ன பிள்ளை, அவளை போய் திட்டிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வந்திருக்கவங்கள மரியாதை பேசியிருக்கா. என்ன பேசுற? அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க, அதுக்காக கையை கட்டி நிக்க முடியும். இனிமேல் அவளை திட்டாதீங்க. நீ எனக்கு ஆர்டர் போடுற. இல்லப்பா, அவளை திட்டாதீங்க. நீ வாமா, நம்ம போக முடியும். என்னடா, அவளை பெத்த நான் நிக்க, அவனை பெத்த நீ நிக்க. அவன் என்ன வேலை பார்க்காம பாரு. ஏண்டா அவன் அன்பை கட்டுறான். நீ வாமா, அவங்க அப்படித்தான். வயசு ஆயிட்டா அறிவு இருக்காதுப்பா. நீ வா, நான் தூக்கிட்டு போட்டா. ஏங்க இன்னும் முத்தம் கொடுங்க. வெறுப்பேத்துவா, சொன்ன கேளு போயிருவான். பெத்த அப்பா நிக்காரேன்னு கொஞ்சமாவது உன் பையனுக்கு கூச்சம் இருக்கான்னு பாரு. என்ன காது கூசுதுடா. ஒருவேளை நம்ம நிக்கிறத மறந்துட்டானோ? அவன் உலகத்தையே மறந்து நிக்கான்டா. என்னடி சொல்லும் போல நிக்கிறத பாரு. நீ பாட்டுல இருமா, எவளுக்கும் பயப்படக்கூடாது. தங்கம் இல்ல. இந்த சைடு கொடுங்க. எந்த சைடுமா? இந்த சைடா? போதுமா? இல்ல, இந்த சைடு கொடுத்துருங்க. சரிங்க, நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே வரேன். சரியா? சரி, சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் வந்ததே நீங்க போங்க. மிஸ்டர் மகாதேவன், கருப்பு சிங்கம். என்ன என்ன கேக்க? கருப்பு சிங்கம், இதுக்கு மேல என்கிட்ட வாலாட்ட கூடாது. வரவே வேற மாதிரி இரும். எப்பவும் இந்த இசை ஒரே மாதிரி இருக்க மாட்டா. நான் கொஞ்சம் டரலான ஆளு. டரலான ஆளா? அப்படி ஒரு டரலான மாதிரி தெரியலையே. நான் பார்க்கத்தான் இப்படி இருப்பேன். பாத்தீங்கல்ல என் பவர? என்ன பவரு? என்ன பவரா? இந்த வீட்ல என் பவரு. சாணப்பாவே என்ன பார்த்து பயப்படுவாரு. என் புருஷனே என்ன பார்த்து பயப்படுவாரு. அந்த அளவுக்கு நான் டரலான ஆளு. கவின் மாமா இருக்கட்டும், சாரன் மாமா இருக்கட்டும், அப்படி தொட நடுங்கி போயிருவாங்க, தெரியும்ல? உன்னை பார்த்து? ஆமா. மிஸ்டர் மகாதேவன், ஓரமா ஒதுங்கிக்கணும். நான் என் மாமனார் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சாரி, என் புருஷனை பத்தி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் தைரியம் நின்னுங்க. என்ன அப்பாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல? நான் என் அப்பாக்கே மரியாதை கொடுக்க மாட்டேன். என் புருஷ பத்தி அப்பாக்கே மரியாதை கொடுப்பேன். இங்க பாருங்க கருப்புசிங்க, உங்க தென்னை வெட்டி பேச்செல்லாம் வேற எங்க வச்சுக்கணும், என்கிட்ட வராது. ஏன்னா நான் வேற என் வழி தனி வழி. நான் கொஞ்சம் டரலான ஆளு. பார்த்து கேர்ஃபுல். அவர் உன் மாமனார். அதுக்கு என்ன, மருமக வீட்டுக்கு வந்தமா அமைதியில இருந்தமான்னு இருக்கணும். இது அவன் வீடு. என் வீடு. என் புருஷன்கிட்ட கேளுங்க, என் ஜானாப்பாட்ட கேளுங்க, இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் கேளு பாருங்க. கருப்புசிங்க, நான் ஓயாமல சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்ன பத்தி சரியா தெரியல. ஓ, சும்மா இருந்தா இப்படிதான் கத்த சொல்லும். 10 பிள்ளை பெத்து கொடுத்து அத்தனை பிள்ளைக்கு குண்டிகளை போட்டுறேன் சொல்லி விட்டேன். இவ குண்டிகளை போட்டாலும் போட்டுவாடா. தாத்தா ஐட்டம்னா கொஞ்சம் அடக்க ஒடக்கமா ஓரமா இருக்கணும். பேர பிள்ளை தூக்கி வச்சு கொஞ்சினமா, பேர பிள்ளை தூக்கி சமந்தமானி இருக்கணும். அடுத்த பேர பிள்ளைக்கு ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும். அதான் விட்டுட்டு பஞ்சாயத்து கூட்டப்படாதே. நல்ல மாமனார் காலேஜில் சொல்லிவிட்டேன். உலகத்துல நம்ம இதோட எங்கேயுமே அசிங்கப்பட்டது இல்லடா. எனக்கு அசிங்கப்பட்டது கூட பிரச்சனை இல்லடா. 10 புள்ளி பெத்து கையில கொடுத்துருவாடா. இப்ப அதுக்கு தான் ஐடியா போடுதா. உலகத்துல யாருக்காவது இப்படி மருமக கிடைச்சிருக்குமாடா? இதுல கூட நான் அதிர்ஷ்டக்காரன் தான் பத்தியாடா. அவ 10 புள்ளிய பெத்து கொடுத்து அதுக்கு குண்டிகளை போட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? பேர பிள்ளைக்கு தான்டா கழுவுறோம். அது நம்ம வம்சம்டா. நாளைக்கு நம்ம பேர சொல்லுக்கு பிறந்த பிள்ளைல குண்டிகள்லாம் என்னன்னு கலவரம். சும்மா இருடா. இல்ல, நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. 2 பேரும் சும்மாவே சுத்திட்டு இருக்கனாலதான் இப்பெல்லாம் பேச தோணுது. இருங்க, வாரசிக்க 10 பிள்ளை பெத்து கொடுக்க. பிள்ளைல மேச்சமா பேர பிள்ளை தூக்கி சமந்தமானி இருக்கணும். ஓ, வெட்டியா இருக்கனால வேண்டதல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இருங்க, இந்த 2 பையில கொஞ்சம் முட்டு போடட்டும். வாரேன். முட்டி கூட போடக்கூடாது, கொஞ்சம் குப்புற படுக்கட்டும். அப்புறம் இருக்குது ஒருசை ஆளுக்கு 5 பெத்து கொடுத்து போடல. நான் இசையே இல்ல சொல்லிட்டேன். யாருக்கிட்ட? யாருக்கிட்ட? எங்க ஜானப்பா 2 பிள்ளைங்க இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கட்டாயமா அவன் கவலைப்பட்டிருப்பான்டா.
செல்லம் போல பேசுதுடா. ஏன்டா அவன் நம்ம கடுப்பேத்தி பேசிக்கிட்டு இருக்காடா. போடா ரசனை கட்டவனே, அவன் மூஞ்ச பாருடா. என் தங்கமே இறங்கி வந்து பேசுன மாதிரி இருக்குடா. அப்படி எங்க அம்மா ஊஞ்சிடா. இல்ல இல்ல இது சரிப்படாது. என்னங்க இப்போ உன் பையன் பாரு, அத்து புடுங்கிட்டு வருவான் பாரு. கரெக்டா சொல்லுடா. என்ன வயசு என்ன? சில பேரை வெட்டியா இருக்கனடா வேண்டதெல்லாம் பார்க்க சொல்லுது. அதுக்கு இல்லங்க முடிவு பண்ணிட்டேன். 10 பேர பிள்ளை கையில கொடுத்தாதா சும்மா இருக்க சொல்லாதே. ஆமா ஆமா, சும்மாவே இருந்தா இப்படிதான் தோணும். இன்னும் ஒரே வருஷத்துக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள ஒரு டஜன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். இல்லன்னா இவங்க 2 பேரும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. நாளுக்கு நாள் சேட்டை அதிகமாயிட்டே இருக்குது. ஆமாமா, ரொம்ப சேட்டை. உலகத்துல இப்படி எவ்வளவு சிங்கடிக்கிறது நீ பாத்திருக்கா பொண்டாட்டிக்கு? சரிம்மா வா, நம்ம ஏற்பாடு பண்ணலாம். எப்படி ஏமா, சில பேர் சும்மா இருந்தா இப்படிதான் தோணும். ஆமாமா, நீ சொன்னது சரிதான். எப்படி நீ அதுக்கு நீ குறி போட்டு அந்த மாதிரி இருக்கடா. 10 15 உன் பிள்ளை என்ன கடுப்பேத்துறான்டா. மிஸ்டர் மகாதேவன், ஆளுக்கு 5 பெத்து தருவேன். சட்ட கட்டாம பிள்ளைல பார்த்தமா ஒரு இடத்துல இருந்த மாதிரி இருக்கணும். சேட்டை பண்ணக்கூடாது. 2 சமத்தா இருக்கணும். ஓகே, நான் ஏற்பாடு பண்றேன். ஆமா தங்கம், நீ வாமா. பாருங்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப சேட்டை. ஆமா தங்கம், நீ அழகு தங்கம், ரொம்பதான் சேட்டை. 5 கொடுக்க கூடாது, ஒவ்வொரு டஜனை கொடுத்துருவோம். எங்க நான் எவ்வளவு தரலான ஆளு. ஆமா பின்ன, நீ ஜானல் எனக்கு வரிப்பட்டவளாச்ச. உன்னை யாரு இப்படி அச்சுக்க பண்ணு சொன்னா? உங்க அப்பா எங்க போவா? மகாதேவன் சொல்லி பாப்போம். இங்க பாருங்க மாமா, அவ டரலான ஆளு. இப்பெல்லாம் வேண்டாம்ல பார்க்க கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் நாங்க ஏற்பாடு பண்ணணும். நீ வா தங்கம். என்ன தூக்கிட்டு போங்க. பின்ன நடத்தி நான் கூட்டிட்டு போவேன். நீ ரொம்ப டரலான ஆளுமா, வா நம்ம போவோம். டாட்டாமா. நீ வந்திருக்க பொம்பளை கடுப்பேத்த பார்க்கல, நீ பேர பிள்ளை கடி போட்டிருக்க. அவளையும் கடுப்பேத்தியாச்சு. அடுத்த வேலை பார்க்க போறாடா. சிங்க குட்டிடா. உண்மையில இவன் சிங்கம் தான்டா. அவன் முகத்துல பயமும் தெரியல. என் வம்சம்டா இந்த கருப்பு சிங்கத்தோட வம்சம். நீங்க சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லடா. இப்படி ஒரு தங்கத்தை பெத்து கொடுத்துருக்க பாரு. நீ என் மாப்பிள்ள இல்லடா, என் தெய்வம்டா. சிங்க குட்டியை பெத்து கொடுத்துருக்கா, சிங்க குட்டியை பெத்து கொடுத்துருக்க. நீ என் நண்பன்டா. நண்பா, இப்படி ஒரு சிங்கத்தை பெத்து கொடுத்துருக்கேடா. ஏண்டா முத்தம் கொடுத்தது உங்க குடும்ப பழக்கமாடா? ஆமாடா. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. கண்ணு போச்சு பாரு, புரட்டி எடுத்துரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாடா.